ஆயிலே சிவா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செலியன் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ 4-5 ரவுடிங்க சேர்ந்துக்கிட்டு அவனை கொல்லறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அவனை எப்படியாவது அந்த நேரத்துக்கு அவனை போக விடாமல் பண்ணணும்டா. அதனால அவனுக்கு ஏதாவது ஒரு வழியில் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. இதை கேட்ட ரவுடிகளும் சரி அந்த செலியன் எந்த பக்கமாக வருவான்னு பார்க்குறாங்க. அதே வழியாக வந்துட்டு இருக்காரு செலியன். செலியன் கிட்ட வம்பிழுக்கிறதுக்காக ரவுடிங்க 4 பேரும் காத்திருக்காங்க. கரெக்டாக அந்த நேரமாக அந்த வழியாக தான் செலியன் வர்றாரு. செலியனை குறுக்காட்டி இதை பாருடா, எங்களை கொஞ்சம் கவனிச்சிட்டு போ, நீ கையில் வச்சிருக்கிற பணம் நகை இது எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு போனேன்னா உனக்கு நல்லதுங்கிறாங்க. அர்ஜென்ட்டாக போகணுன்னா நாங்கள் கேட்டதெல்லாம் கொடுத்தா தான் போக முடியுங்கிறாங்க. அப்போ செலியன் அவங்க பர்ஸையும் எடுத்து கொடுத்துட்டு இப்போ நான் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி போக முடியும், உன்னோட பைக்கும் சேர்த்து கொடுத்துட்டு போ, நாங்கள் என்ன நடந்தால் போக முடியும், அந்த பைக்கில் தான் போகணுங்கிறாங்க. பைக்கெல்லாம் தர முடியாதுன்னு செலியன் சொன்னதும் அந்த ரவுடி போய் பைக் சாவியை எடுத்துட்டு கொடுக்க முடியாது, நீ எப்படி போறேன்னு நான் பார்க்குறேன்னு செலியன் கிட்ட பம்பு இழுத்துட்டு இருக்காரு. சாவியை ஒழுங்காக கொடுத்துடா அப்படின்னு சொல்லி செலியன் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த சாவியை தூக்கி அந்த பக்கம் போட்டுறாங்க. செலியனும் அந்த சாவியை போய் தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல சாவியை காணா. தேடிக்கிட்டே இருந்த செலியன் பக்கத்தில் ஒரு கட்டை கிடக்குது. அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு போய் ரவுடிங்களை சாத்துன்னு சாத்திட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ஒரு வழியாக சரி போய் சாவியை தேடலாமான்னு நினைக்கிறாங்க. இல்லை சாவி இப்போ கிடைக்காது, இதை தேடிட்டு இருக்கிற நேரம் நம்ம யாருக்கிட்டையாவது லிஃப்ட் கேட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்ச செலியன் அப்போ நடந்து வெகு வேகமாக வந்துட்டு இருக்காங்க. இந்த ரவுடிங்க உடனே காளியப்பனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காளியப்பங்கிட்ட நடந்தது எல்லாம் சொல்லி அவன் எப்படியோ தப்பிச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நடந்து போகிறவனுக்கு எவனாவது லிஃப்ட் கொடுத்தா தேவையில்லைன்னு நினச்சி போவான்ல, அப்போ லிஃப்ட் கொடுக்குற மாதிரி இன்னொரு ஆள் அனுப்புங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு காளியப்பன். அதே மாதிரி லிஃப்ட் கொடுக்குற மாதிரி இன்னொருத்தர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அப்போ செலியன் லிஃப்ட் கேட்டதும் சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லி மெதுவாக கூட்டிகிட்டு போகிறாங்க. வழியை அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் ஒரு இடத்துக்கு போனதும் வண்டியை நிறுத்திட்டு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல சார், இருங்க நான் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி செலியனை போக விடாமல் இருங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வேலைக்காகன்னு நினச்ச இன்னும் வேகமாக போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் அந்த நடுவால் கம்பியை கட்டி விட்டுருக்காங்க. நடந்து போகிறவங்க யாராக இருந்தாலும் பல்ட்டி அடிச்சு விழுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ செலியன் தான் போனதும் அப்படியே விழ போகிறாரு. விழுந்த வேகத்தில் காலில் காயமாயிருது, கம்பி அறுத்து ரத்தமாக வடிஞ்சிட்டு இருக்குது. வீட்டில் பூஜைக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்போ சிவா மட்டும் தடத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. ஐலி போனவ இப்படி மாட்டிக்கிட்டாலே, இப்போ வந்தால் பரவாயில்ல, வரலைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமேன்னு அப்படியே டென்ஷனாக இருக்காங்க சிவா. காளியப்பன் மனைவி கார்த்திகா கேட்குறாங்க, மாமா இப்போதைக்கு வர முடியாதாங்கிறாங்க. இல்லை ஏதோ ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போனார், அநேகமாக வர முடிஞ்சால் வந்துட்டு தான் போயிருக்காங்கங்கிறாங்க. சரி மாமா வேணா மீட்டிங் இருக்குன்னு போயிருக்காங்க, ஆனால் ஐலியும் செலியனும் எங்கே போயிருக்காங்கன்னு ரித்திகா கேட்குறாங்க. அதுதான் எங்கே போயிருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் இந்த ஐலி மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வராமல் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்குங்கிறாங்க செல்வனாகி. சரி அப்போ செலியனாவது வரணுமில்ல, அவர் வருவாரா வரமாட்டாராங்கிறாங்க. அவன் வரமாட்டா, வராத அளவுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோங்கிறாங்க. இதை கேட்டதும் ரித்திகா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, என்ன நடக்குது அங்கேன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவன் கண்டிப்பாக வரமாட்டான் பாருங்கிறாங்க செல்வனாகி. அப்போ ஐயா பூஜைக்கு நேராச்சு, எல்லாரும் வாங்கம்மா வந்து உட்காருங்கிறாங்க. இந்திராணி மட்டும் தடத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ செல்வனாகி பார்த்துட்டு இந்திராணியை கூப்பிடுறாங்க. என்ன இந்திரா, செலியன் வருவான்னு பார்க்குறியா, அவன் வரமாட்டான், வாமா வந்து பூஜையில் உட்காருவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ கபிலன் சொல்கிறாரு, இவ்வளவு நேரமாக வராதுவா, இனிமேல வரப்போகிறான், அவனை எதுக்கு எதிர்பார்க்குறீங்கிறாங்க. கண்டிப்பாக வருவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க சிவா. அவன் இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்கான், கண்டிப்பாக அவன் வரப்போறதில்ல, இந்திரா நீ என் பேச்சை கேளுங்கிறாங்க. அது எப்படி நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வரமாட்டார்னு சொல்கிறீங்கன்னு சிவா கேட்கவும் அப்படியே செல்வநாயகி முகத்தில் பேய் எறிஞ்ச மாதிரி அப்படி நிற்கிறாங்க. அவனை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், அவன் கண்டிப்பாக இந்த பூஜைக்கு வரமாட்டான். சிவா நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணியான்னு கேட்குறாங்க இந்திராணி. நான் ஃபோன் பண்ணேன் ஆனால் அட்டன் பண்ணலை, மாமா பைக்கில் வந்துட்டு இருப்பாரு, அந்த சத்தம் கேட்கல போல இருக்கு. சரிக்கா நீங்கள் பூஜை ஆரம்பிங்கிறாங்க சிவா. ஏப்பா சிவா, முதல்ல செலியன் வரது இருக்கட்டும், ஆமாம் முன்னால் நின்று பூஜை பண்ணுறேன்னு சொன்னாலே இந்த ஐலி அவள் எங்கப்பான்னு கேட்குறாங்க செல்வனாகி. ஐலி எப்போவே வந்துட்டா, பூஜைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்கிறாங்க சிவா. நான் பார்க்கல அப்படின்னு சொல்லவும் அதுக்கு நான் காரணம் கிடையாது, அவள் எப்போவே வந்து சமையல் பண்ணி முடிச்சுட்டு அவள் ரெடி ஆகிட்டு இருக்கிறான்னு சிவா சொல்கிறாங்க. என்னது ரெடி ஆகிட்டு இருக்காளா, சரி இரு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி செல்வநாயகி எழுந்திருக்கும் போது ஐயர் எழுந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை பாருங்கம்மா, பூஜையில் உட்காந்துருக்கிற யாரும் இடையில எழுந்திருக்கக்கூடாது, உட்காருங்க கம்முன்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செல்வநாயகி உட்காந்துக்கிறாங்க. இருக்கிற பரபரப்பை பார்த்துட்டு சிவா உடனே ஐலிக்கு ஃபோன் பண்ணி, ஐலி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, பூஜைக்கு இன்னும் உன்னை காணான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்குறாங்க. ஓ அப்படியா, நானும் சீக்கிரம் வந்துடுறேன், என்னோட வேலை முடியல, நான் முடிச்சதும் வந்துடுவேங்கிறாங்க. சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் வந்துடாயிலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சிவா. காலேஜ் பொண்ணுங்க பொருள் கடத்துறதா தகவல் வந்ததுக்கப்புறம் எப்படி சும்மா விட்டுட்டு போக முடியும், நம்ம கண்டுபிடிச்சு அதை ஒப்படைச்சே ஆகணும்னு ஐலி வந்தவங்க எல்லா வண்டியும் சோதனை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வண்டி கூட தவற வெட்டக்கூடாது, அப்படி தவறி நம்ம ஏமாந்துட்டோம்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கம், அதனால் நம்ம எக்காரத்தை கொண்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி ஐலி சொல்லிக்கிட்டே எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐலி எதிர்பார்த்த மாதிரியே ஸ்கூட்டியில் 2 பொண்ணுங்க வர்றாங்க. இருங்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஊரை சொல்கிறாங்க. என்னது 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஊரை சொல்லிக்கிட்டு வரீங்க, ஆமாம் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. 2 பேருமே ஆளுக்கு ஒரு பதிலை சொல்லி அங்கே போகிறோன்னு சொல்கிறாங்க. என்னமோ சந்தேகமாக இருக்குது, சரி கூட செக் பண்ணணுங்கிறாங்க. அந்த பொண்ணு கொடுக்கவே மாட்டேங்கிறா. பக்கத்தில் இன்னொரு வண்டிக்காரங்க
ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க. என்னம்மா இன்னும் என்ன இவங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னா நம்ம போகிறவங்க வரவங்களோட அவசரம் புரியாமல் இப்படி தான் குறுக்காட்டி நிறுத்திக்கிட்டு சோதனை போடுறேன்னு சொல்லி நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இதை கேட்ட அயலிக்கு சரியான கோவம் வருது. என்னடா சொன்னேன், எனக்கு வேலை இருக்கு, எங்களுக்கு வேலை இல்லையா? பொழுதுபோக்குக்காக உங்க எல்லாத்தையும் குறுக்காட்டி நாங்கள் வேவு பார்த்துட்டு இருக்கோமா? என்னடா நினச்சிட்டு இருக்க? என்ன யாரு நினச்சா அப்படின்னு சொல்லி அயலி ஓங்கி பலார் பலார்னு அறையிறாங்க. இதை பாருங்கம்மா, சும்மா பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்கிறாங்க. அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வண்டியில் என்னென்ன இருக்கு எடுத்து காட்டுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்ககிட்ட காட்டணுங்கிற அவசியம் இல்லை, ஏமா வண்டியை முன்னாடி விடு அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்தா அந்த அம்மா விடுறதா இல்லை. முதல்ல இந்த பொண்ணு இருக்கிற பையில் என்ன இருக்குன்னு பாருங்க அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. டிஃபன் பாக்ஸ் தான் இருக்குது, அந்த டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பாருங்கன்னு அயலி சொல்கிறாங்க. அது சாப்பாடு தான் இருக்குது மேடம், அது மத்தியான சாப்பாடு, தயவுசெய்து நீக்காதீங்கிறாங்க. இதை பாருமா, சாப்பாட்டு நீக்கினா ஒன்றும் கெட்டிடாது. மத்தியான சாப்பாட்டுக்கு நான் உனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன், முதல்ல அந்த டிஃபனில் என்ன இருக்குன்னு நாங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்லி அந்த டிஃபனை திறக்கிறாங்க. திறக்கும்போது அதில் வெறும் போதைப் பொருள் இருக்குது. பக்கத்தில் இருந்த அந்த ஆண்கள் 2 பேரும் வண்டியில் வந்தவங்க வெகு வேகமாக ஓடிட்டாங்க. அவங்களையும் முடிஞ்ச வரைக்கும் அயலி பிடிச்சி அடிச்சு பார்த்தாங்க. ஆனால் அவங்க கிட்டேருந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த 2 பொண்ணுங்களும் வசமாக மாட்டிட்டாங்க. நடந்தது எல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மட்டும் இல்லை, அந்த தெருவிலையும் இன்னொரு பொண்ணு எடுத்துகிட்டு போகிறா. இதெல்லாம் எடுத்து தர சொல்லி எங்களுக்கு ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. பணமும் எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க சொன்ன வேலையை நாங்கள் செஞ்சுட்டோம். இது சட்டத்துக்கு எதிர்மாறான விஷயம்தான். நான் ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு தப்பான வேலையை பார்த்துட்டு எங்களை மன்னிச்சிடுங்க மேடம்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அயலி அந்த பொண்ணுங்களையும் அந்த ஆள்களையும் அடிச்சு வெளுத்து ஓட ஓட விரட்டுறாங்க. இங்கே பார்த்தா காலி பண்ண அனுப்பிச்சிடுற அப்படிங்க அத்தனை பேர்த்தையும் செலியன் சமாளிச்சுட்டு வர வழியில் கம்பியும் காலை அறுத்துருது. ரத்த காயத்தோடு வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பக்கம் பார்த்தா நம்ம அயலி ஆட்டோவில் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் வேகமாக வந்துட்டு இருக்காங்க. செலியன் நடந்து வரதை பார்த்ததும் அயலி அந்த ஆட்டோவை நிறுத்துறாங்க. ஏன் நடந்து வரீங்க, வண்டி என்னாச்சுன்னு அயலி கேட்குறாங்க. அது ஏமா கேட்குற, எனக்குன்னு எவனோ 2 பேர் எதிரிங்க தன்னால் முளைச்சிருக்கானுங்க. வண்டி வேணும்னு கேட்டானுங்க, பர்ஸ் வேணும்னு கேட்டானுங்க. எல்லாமே விட்டுட்டு நடந்து வந்துட்டு இருந்தா வர வழியில் ஒரு கம்பி காலை கிழிச்சிருச்சுங்கிறாங்க. ஐயோ அப்படியா, சரி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோவிலேயே இருக்கிற முதல்ல எடுத்து மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அயலி செலியன் 2 பேரும் நேராக வீட்டுக்கு வராங்க. இங்கே இந்திராணி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் காணுமே, எங்கே போனாருன்னு தெரியலையேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க 2 பேரும் வந்து நிற்கிறத பார்த்ததும் சிவாவும் இந்த பக்கம் இந்திராணியும் 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, நம்ம நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அயலியை பார்த்து சிவாவும் அப்பாடா எப்படியோ அயலி வந்துட்டா, இனி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க செலியன். அப்போது செல்வநாயகி அப்போ ரூமில் இருந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்குறாங்க. எது ரூமில் ஒரு பொண்ணு இருந்துச்சா அப்படின்னு சிவாவுக்கே தெரியல. சிவா போய் பார்க்கும்போது அங்கே ரேஷ்மா தான் இருக்காங்க. ரேஷ்மாவை பார்த்ததும் அப்போ செல்வநாயகி கேட்குறாங்க, ஆமாம் இது யார் இந்த பொண்ணு, எதுக்காக முக்காடு போட்டுட்டு இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ ரேஷ்மா தலைக்கு முக்காட்டை போட்டுட்டு அயலி வரலைன்னா தானே வந்து உட்கார்றதா அவங்க ரெடியாக இருந்தாங்க. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக அயலியும் வந்துட்டாங்க. ரேஷ்மாவும் நானும் பூஜையில் கலந்துக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து சிவா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ரேஷ்மா, இது சுமங்கலி பொண்ணுங்களுக்கு உண்டான பூஜை, அதனால் இந்த பூஜை நடக்குது, நீ என்னடான்னா விளையாட்டு போல் இந்த பூஜையில் கலந்துக்கிறேன்னு வந்திருக்கியாங்கிறாங்க. ஆமாம் நானும் தான் கலந்துக்க போகிறேன், ஏன் நானும் சுமங்கலி பொண்ணு தானே, கூடிய சீக்கிரம் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது, அந்த சந்தோஷத்தில் நான் கலந்துக்கிட்ட என்ன தப்புங்கிற அப்படியெல்லாம் இல்லை, கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இந்த பூஜை அப்படின்னு செல்வநாயகி சொன்னதுக்கப்புறம் சரி நான் கூட சப்போர்ட்டாவது வந்து உட்காரலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக வந்து உட்காந்துக்கமா அப்படின்னு செல்வநாயகி சொன்னதுக்கப்புறம் ரேஷ்மாவும் வராங்க. கரெக்டாக அயலி உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. வந்ததும் அயலியை செல்வநாயகி பார்த்ததும் அப்படியே பொறிச்சு தடுறாங்க. என்ன அயலி எங்கே போனேன், இப்போ சமையல் 11 வகையான சமையல் செய்யணும், செஞ்சு முடித்தா மட்டும்தான் நம்ம அதை படைச்சு சாமி கும்பிட முடியும். இப்போ எங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ பசியாக இருக்குது தெரியுமா, நாங்கள் வேறு எல்லாரும் விரதம் இருக்கோம், உன்னையும் நம்பித்தானே நாங்கள் எல்லாரும் இப்போ இவ்வளோ நேரமாக சாப்பிடாம இருக்கோம், 11 வகையான சமையலை ரெடி பண்ணிட்டியா, பூஜைக்கு படைக்கணும், கொண்டு வா, இவ்வளோ நேரமாக எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சமையலை செய்யறதுக்காக தான் நான் போனேங்கிறாங்க. எது சமையலை வீட்டில் செய்யாமல் வேற எங்கே செஞ்சீங்கிறாங்க, பின்புறமாக செஞ்சேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அயலி. இதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியலையே அப்படின்னு ரித்திகா பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அயலி எடுத்து வைக்கிற அந்த சமையல் பதார்த்தங்களை பார்த்ததும் அப்படியே பெருமூச்சு விடுறாங்க. அடே அப்பா, என்ன மணக்க மணக்க சமையல் செஞ்சு வச்சிருக்கா, சீக்கிரமாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ரித்திகா அந்த சாப்பாட்டையே எச்சி ஊற பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கமாக பூஜையை நல்லபடியாக சிறப்பாக நடத்தி முடிக்கிறாங்க. ஐயர் சரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சுமங்கலி பூஜை நல்லபடியாக நடந்து முடிஞ்சது, அவங்கவுங்க கணவன்மார்கள்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திராணி செலியனை பார்க்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் செலியன் காலை தொட்டு கும்பிடுறாங்க. அப்போ செலியன் கையில் வச்சிருந்த குங்குமத்தை இந்திராணி நெத்திலையும் மாங்கலியத்திலையும் வச்சு விடுறாங்க. இந்த பக்கம் அயலியும் தன்னோட தாலி செயினை எடுத்து காட்டுறாங்க. சிவா அந்த தாலியில் குங்குமம் வைக்கலாமா வேண்டாமான்னு அயலியவே உத்து பார்க்குறாங்க. பரவாயில்ல, தாலியில் நீங்கள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு கண் அசைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் சிவா, நம்ம இந்த வீட்டில் நடிப்புக்காக வந்தாலும் இதெல்லாம் செய்கிற முறை, இதில் எந்த ஒரு
மாற்றம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நிறைஞ்ச நம்பிக்கையோட அந்த குங்குமத்தை எடுத்து அயலியோட கழுத்தில் போட்டுக்கிற தாலியில் வச்சு விடுறாங்க. அயலியோட நெத்திலையும் வச்சு விடுறாங்க. இதையெல்லாம் செல்வநாயகி பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா இது, இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லை அப்படிங்கிற சந்தேகம் நம்ம பக்கம் இருந்தாலும் இப்போ இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. எது உண்மை எது பொய்னே தெரியலையா அப்படின்னு அவங்க ஒரு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தா செலியன் இந்திராணி 2 பேரும் ஒன்று சேர்ந்தது காளியப்பனுக்கும் செல்வநாயகிக்கும் அறவே பிடிக்கல. என்ன கொழுந்தனாரு, என்ன நடக்குது? நம்ம 2 பேர்த்தையும் பிரித்து வைக்கணும்னு நாம நினச்சோம். ஆனால் இது என்னடானா இப்போ இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த சுமங்கலி பூஜை செஞ்ச மாதிரியெல்லாம் ஆயிடுச்சுங்கிறாங்க. போங்க, நீ எல்லாம் நீங்கள் தான் காரணம். நானும் இந்த செலியனை தடுத்து நிறுத்துறதுக்காக எவ்வளவோ ஆளுகளையும் ஏற்பாடு பண்ணி பணத்தையும் அள்ளி இறைச்சேன். ஆனால் அதையும் தாண்டி எப்படியோ கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டான் பாருங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ இந்திராணி கிட்ட புருஷங்கிற உரிமையோட எவ்வளவு நெருக்கமாக இருக்கான் பாருங்கன்னு சொல்லி காளியப்பன் செல்வநாயகி இந்திராணி செலியன் 2 பேரும் ஜோடியாக நிற்கிறத பார்த்த செல்வநாயகி பதட்டப்படுறாங்க.